கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதலில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. ஆதாம் எல்லா மரத்தின் கனியையும் சாப்பிட்டார். தேவன் விலக்கிய கனியையும் சாப்பிட்டார். நாமோ புசிக்க வேண்டாம் என்று கூறிய பழத்தை மட்டுமே சாப்பிடுகிறோம். அப்படியானால் என்ன என்று புரியுதுங்களா? அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு தேவனிடத்தில் ஜெபிக்கும் போதே நமக்கு நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு ஜெபிக்கிறோம். நாம் தேவனுக்கு உண்மையாக நடக்காததால் அப்படிப்பட்ட சந்தேகம் வருகிறது. அந்த உண்மைக்கு பெயர்தான் விசுவாசம். தேவன் இதை நமக்கு செய்து கொடுப்பார் என்கிற விசுவாசம் கூட இல்லாமல் அவரிடத்திலே ஜெபிப்பது அவருக்கு பிரியமே இல்லாத காரியம். முதலில் நாம் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். நாம் தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி கிட்டிச்சேர வந்துள்ளோமா, அல்லது உலக படோடாபம் மற்றும் லக்ஸூரியஸ் லைஃப் பெற வந்துள்ளோமா? அடுத்து, தேவனிடத்தில் சேருகிறவன். நாம் அடிப்படையிலேயே தேவன் ஒருவர் உண்டு, அவர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்று விசுவாசித்ததால் தானே வந்து இருக்கிறோம். அப்படியானால் இந்த வசனம் எந்த அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது? இந்த வசனத்தின் சாரம் என்னவென்றால், எளிமையாக புரிந்து கொள்ள வகையில் கூறினால், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தேவன் ஒருவர் உண்டு என்பதையே மறந்து விடுகிறோம். நம் பிரச்சனை தீர அவர் கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் கிட்டிச் சேர்வதை தவிர்த்து எல்லா வேளையும் உலகப்பூர்வமாக செய்கிறோம். தேவனிடத்தில் சென்று சேர்ந்தால் பிரச்சனைகள் தீர்வது மட்டுமல்லாமல் என்ற நினைப்பு என்றைக்கு நமக்கு இல்லையோ நமக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு பிரியமாய் இருப்பது